வேலி பிரிட்ஜ் கேரளா வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட்னால சூரல்மலை டு முண்டகை ரூட்ல இருக்க பிரிட்ஜ் வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போனதுனால ரெஸ்கியூ டீம் அந்த பக்கம் போயிட்டு மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்காக ஒரு டெம்பரரி ஸ்டீல் பிரிட்ஜ் ஒன்று ஹெவி வெஹிக்கிள்ஸும் கிராஸ் பண்ற மாதிரி ஒரு 150+ ஆர்மி பீப்புள்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 31 மணி நேரத்தில் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு சைட்ல இருந்து எப்படி இது எக்ஸிக்யூட் பண்றாங்க, இதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பார்க்கலாம். 1940ல செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியரான டொனால்ட் கேலமன் பாலி இவர் தான் இந்த பிரிட்ஜை வந்து டிசைன் பண்ணது. அதனால இது வந்து பேலி பிரிட்ஜ்னு சொல்றோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா எந்த வித மிஷினரிஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாகவே இந்த பிரிட்ஜை வந்து மேக் பண்ணணும் தான். அதாவது ஈஸி, போர்ட்டபிள், குயிக் அசம்பிள் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். இதுதான் அவரோட கான்செப்ட். இதுக்காக ஒரு டிசைன் பண்ணது அந்த பாக்ஸ் டைப்ல இருக்க ஸ்டீல் ட்ரஸ்ட் பேனல். நீங்க வந்து இமேஜ்ல பாக்குறீங்க. இதுதான் வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லா மேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தோட ஒரு எண்ட்ல தரையிலேயே வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டுவாங்க. எவ்வளவு தூரம் நம்ம கையில வச்சு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுவாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ரோலர் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் கட்டிட்டு பிடிச்சி வந்து உள்ள தள்ளுவாங்க. இப்படி மூவ் பண்ணும்போது அந்த டோட்டல் பிரிட்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த பிரிட்ஜோட அந்த கரையிலே வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அது உள்ளாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ள மூவ் பண்ண இந்த பக்கம் கவுண்டர் வெயிட் ஏற்றிட்டே இருப்பாங்க. அதாவது ஆத்தோட ஒரு ரெண்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னா இது மேலே வந்து நம்ம அந்த பிரிட்ஜை கொடுக்கும்போது நான் இங்கே பிடிச்சி அழுத்துறேன் இல்லையா, இங்கே தான் அழுத்துறேன், அந்த பக்கம் கையை வைக்கல, இந்த பக்கம் அழுத்துறேன். அப்போ இதுதான் வந்து கவுண்டர் வெயிட். அப்போ இந்த கவுண்டர் வெயிட் கொடுக்க இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயே மெயின்டைன் ஆகும். இதை தாண்டி அந்த பக்கம் போகாது. இன்கேஸ் அந்த பக்கம் போச்சுன்னா அப்படி கவுந்துரும். இதில் அந்த ஃப்ரண்ட்ல இருக்க சேனல் மட்டும் லைட்டாக டில் பண்ணி மேலே பார்த்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட் கார் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஹைட்ராலிக் ஜாக்கெட்ஸை கொண்டு போயிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் தான் கான்செப்ட். ஸோ இதை டிசைன் பண்ண டொனால்ட் பேலிக்கும் நம்ம ஊரில் எக்ஸிக்யூட் பண்ண ஆர்மி மேஜர் ஜெனரல் இன்ஜினியர் சீதா அசோக் ஷெலேவுக்கும் நம்ம வந்து ராயல் சல்யூட் கொடுத்துக்கலாம்.